ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி காலையில் பாப்பாவுக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். காலையில் எழுந்திரிச்சு சுடுதண்ணிலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் காஃபிலாம் போட்டுட்டு பாப்பாவுக்கு பன்னீர் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணேன். ஃபஸ்ட்டு பன்னீரை தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு அதை மேரினேட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்து அது பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு பிரியாணிக்கு அரிசியெல்லாம் ஊற போடுற வேலை இருந்துச்சு. ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டு வச்சோம் அப்படின்னா டக்குன்னு குக் ஆயிரும், ஈஸியாகவும் இருக்கும். அதனால் சரின்னு சொல்லிவிட்டு அரிசியுமே ஊற வைக்கிறதுக்காக எடுத்தேன். நான் ஒரு அரை உலக்கு தான் எடுத்தேன், ரொம்ப எடுக்கலை. எப்போவுமே பாப்பாவுக்கு காலையில் லஞ்ச் பாக்ஸ் தனியாக பண்ணிவிட்டு எங்களுக்கு தனியாக அதுக்கப்புறம் தான் பண்ணுவேன். பாப்பா காரம் எதுவுமே சாப்பிட மாட்டா. அவளுக்கு வெங்காயம், தக்காளி எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவா. அப்படிங்கிறனால எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் தனியாக தான் நான் எப்போவுமே பண்ணுவேன். டெய்லியுமே இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். அவளுக்கு பிடிச்சதை பண்ணி கொடுக்குறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். இது ஒரு வேலையாக நான் நினைக்கல. காலையிலையும் பண்ணணும், திரும்ப ரெண்டாவது சமைக்கணும்லாம் நான் நினைக்கல. அது பாப்பாக்காக நான் பிடிச்சி பண்ணுறேன். அதுக்கப்புறம் தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன், வெங்காயம், தக்காளி எல்லாம். அதுக்கப்புறம் குக்கரில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டேன். நான் தேங்காய் எண்ணெய் தான் மேக்ஸிமம் பாப்பாவுக்கு யூஸ் பண்ணுவேன். தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஓரளவுக்கு ப்ரௌன் கலரில் வதங்கினா போதும். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் வேண்டாம், ஏன்னா டைமும் ஆயிரும். காலையில் எப்போவுமே டைம் ஆயிரும், ரொம்ப குயிக்காக தான் பண்ணணும். பாப்பாவுக்கு 8 o'clock கரெக்டாக ஆட்டோ வந்துடும். அந்த டைமிங் கண்டிப்பாக போயே ஆகணும். அப்படிங்கிறனால நான் குயிக்காக பண்ணணுன்னு ரொம்பலாம் வதக்க மாட்டேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணி அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதுக்கு மசாலா தூள் என்னென்னா கரம் மசாலாவும் மஞ்சத்தூள் மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் பிரியாணி மசாலா அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இது குழந்தைங்களுக்கு ஏற்ற ரெசிபி. காரம் எதுவுமே சாப்பிட மாட்டா. அப்படிங்கிறனால பாப்பாவுக்காக இது இப்படி பண்ணியிருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் அரை உலக்கு அரிசி எடுத்தோம் இல்லையா, அதனால் அதுக்கு 1 உலக்கு வர்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்குவேன். நான் கம்மியாக தான் ஆட் பண்ணுவேன். ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிங்க அப்படின்னாலும் குழஞ்சி போயிடும். அரை மணி நேரம் ஊற வைக்கிறோம் இல்லையா, அதுக்கப்புறம் மூடி போட்டு நம்ம நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுருக்க அரிசியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா உப்புலாம் நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேவைன்னா எக்ஸ்ட்ரா உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி காரம் எதுவுமே இல்லாமல் பண்ணணுன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் பாப்பாவும் நல்லாவே சாப்பிட்டுட்டு வந்துடுவா. காரம் சேர்க்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபி ரொம்பவுமே சூப்பராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சாப்பிடவும் செஞ்சுருவாங்க. நீங்கள் வேணால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பன்னீரை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக பார்க்கும்போதே சூப்பராக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். பிள்ளைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இது நல்லா ஓரளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் லேசாக தண்ணி இருக்கும்போது தான் நம்ம தம் போடணும். தம் போட்டு நான் குக்கர் ப்ரெஷர் பண்ணி மூடிலாம் வைக்கல. நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். ரொம்பவுமே சிம்பிள். அதுக்கு இந்த நாட்டுக்கோழி முட்டை இருந்துச்சு. அதை இந்த ஃபுல் ஃபாயில் மாதிரி போட்டுடலாம், பெப்பர் போட்டு. பாப்பாவுக்கு ஏற்கனவே கொஞ்சம் சளி இருந்துச்சு. இந்த மாதிரி சாப்பிடும்போது இது ரொம்ப நல்லது. இதுவுமே தேங்காய் எண்ணெய் லைட்டாக விட்டு அப்படி தான் நான் பொரிச்சு எடுப்பேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். பாப்பாவுக்குமே இது ரொம்ப பிடிக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவா. அதுக்கப்புறம் பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு அரை மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்துருச்சு. இது லஞ்ச் பாக்ஸுக்கு ஏற்ற ரெசிபி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாப்பாவுக்கு லஞ்ச் பேக் பண்ணி அதுக்கப்புறம் ஆட்டோ ஏற்றி விட்டுறலான்னு சொல்லிட்டு போனேன். ஆட்டோவும் ஏற்றி விட்டாச்சு. அவளும் ஹாப்பியாக கிளம்பிட்டா ஸ்கூலுக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வீட்டுக்கெல்லாம் ஹஸ்பண்டுக்கும் சாப்பாடெலாம் வச்சு கொடுத்தேன். கூட குக்கும்பரும் வச்சு கொடுத்தேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.